வணக்கம். இன்றைக்கு ஈரான் யுத்தம் பற்றி சிறிய கருத்துக்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ அண்மையில் சில தினங்களுக்கு முன் அமெரிக்காவிலே பெரிய அளவிலான ஊர்வலம் நடந்தது. அதாவது இந்த யுத்தத்துக்கு எதிராக அமெரிக்க இராணுவம் திரும்பி வரணும், நோ கிங்ஸ் என்று இந்த 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 அரச முறை எங்களுக்கு இப்போ தேவையில்லைன்ற மாதிரி இத்தாலியிலும் நடந்த பார்த்துருப்பீங்க. உண்மையில் இந்த போரை நிறுத்துறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு மிக முக்கியமான வழி இந்த அமெரிக்க மக்கள் வீதியில் இறங்குறது. அது இப்போ ஒரு சில லட்சங்கள் இறங்கி இருக்கலாம். உண்மையில் ஒரு 50 மில்லியன் 350 கோடி மக்கள் அங்கே இருக்கணும். மன்னிக்கணும், 350 கோடி அல்ல, 350 மில்லியன் மக்கள் அங்கே வாழினம். அப்போ அதில் 50 மில்லியனாவது வீதியில் இறங்கி போராடணும். அப்படி செய்தால் தான் அந்த நிப்பாட்ட முடியும். அல்லது பெரிய நாடு, இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்தியா வந்து நான் முழு ஒத்துழைப்பேன், நான் அமெரிக்காவுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் சீனாவோடையோ ரஷ்யாவோடையோ 100% சேருவேன் என்று இந்தியா சொல்லி இருக்குமா இருந்தால் இந்தியா அதுக்கு ஒரு பயம் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலைமை அடைஞ்சிருக்கும். அதை செய்திருக்கணும், அது செய்யப்படையில்லை. மற்றது வந்து இது இது ஒரு அத்துமீறலாக நடக்கிறபடியாக அந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு நல்ல ஒரு கட்சி அங்கே இருக்கே இல்லை. அதான் இந்த இதுக்கு உண்மையான, அதாவது அமெரிக்காவில் இன்று வரைக்கும் ஒரு நல்ல கட்சி இல்லை. அதாவது ஒரு இடதுசாரி சிந்தனை மிக்க மார்க்சிய சிந்தனை கொண்ட ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வருமா இருந்தால் இந்த உலகத்தில் இப்படியான யுத்தங்கள் நடக்காது. எனவே இந்த யுத்தம் எந்த நாட்டு மக்கள் யார் இருந்தாலும் அது ஒரு வீணான இழப்பு, வீணான யுத்தம். இந்த எண்ணெய் வளம் இல்லாதால் இன்றைக்கு உலகம் மிகப்பெரிய பஞ்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்குது. நான் முந்தியும் சொல்லியிருக்கிறேன், ஒரு நாடு கொடுக்கறது, வாங்குறது, ஏற்றுமதி செய்கிறது, இறக்குமதி செய்கிறதெல்லாம் ஒரு உலக தொடர்போடு தான் இருந்தது. அப்போ இதை வந்து சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் இதை யுத்தத்தை செய்தது. அந்த யுத்தத்தை செய்துட்டு இன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எண்ணெயை களவெடுக்கிறதுக்கு. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், 350 மில்லியன் மக்கள் வாழ்கிற அமெரிக்காவில் ஒரு அன்னளவாக சொல்கிறேன், அது நீங்கள் இந்த கூகுளில் போய் பார்க்கலாம். நான் இப்போ கடைசியாக பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 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 40 மில்லியன் காராவது இருக்கும். அதாவது ஒரு 5 பேருக்கு ஒரு கார் அல்லது 3-4 பேருக்கு ஒரு கார்ன்ற அளவில் அங்கே இருக்கும். அப்போ அந்த அனாவசிய அதுக்கு 40 மில்லியன்டா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் டீசலோ பெட்ரோலோ தேவைப்பட்டால் கூட வேண்டிய தேவையில்லாத வாகனங்களுக்கு, தேவையான லொரிகளையோ பஸ்ஸோ, நான் இதுகளை சொல்ல இல்லை, தேவையற்ற வாகனங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 40 லட்சம் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட, அதாவது 40 மில்லியன் லிட்டர், 40 மில்லியன் வாகனம் இருக்குன்னு வச்சா கூட 40 மில்லியன் லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் என்று பார்த்தாலே 40 லட்சம் தேவைப்படுது. அப்போ நீங்கள் யோசிங்க, எவ்வளவு லட்சம் லிட்டர் பெட்ரோல் தேவைண்டு. அது அவைன்ற குறைபாடு. அவைகளுக்கு பஸ் போக்குவரத்தில் செய்து தனியார் அங்கே வந்து நீங்கள் ஒரு ஆள் தான் ஒரு கார் ஓடுவார், ஒரு டீசல். உலகத்தின் சூழல் மாசடைகிறதுலேயே அமெரிக்கா வந்து 40% என்று சொல்லப்படுது. 35-40% என்று நான் வாசித்து ஞாபகம் இருக்கு. அப்போ இது வந்து அவர்களுக்கு எண்ணெய் தேவைப்படுது. அப்போ எண்ணெய் தேவைப்படுதுன்னா மற்ற நாடுகளின் குறைவான வாகனம் வச்சிருக்கணும். இப்போ ஆடம்பரமாக தாங்கள் வாழுவதற்காக எண்ணெய் தேவைப்படுது. அப்போ எண்ணெய் களவெடுக்கணுன்ற பிரச்சனைக்கு போயிடும். இப்போ எங்கே குற்றம் இருக்குன்னு எங்களுக்கு விளங்குதில்லை. அவ்வளோ கார் தேவையாக போடணுமா? அப்போ பஸ் போக்குவரத்தையும் செய்யலை. ஏன் உலகத்தோட ஒன்றிணைஞ்சு குழுக்கள் வாங்கலை செய்து ஒரு சுகமான ஒரு சமாதான உலக படைக்க முன்வரக்கூடாது? அப்போ இப்படி அராஜகமான வேலையை செய்கிறதுல தான் இந்த யுத்தம் வந்தது. இப்போ இந்த யுத்தம் வந்ததால் இப்போ இன்றைக்கு எண்ணெய்கள் எல்லாம் எரிஞ்சு போகுது. அப்போ இதால் ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், கஷ்டப்படுற நாடுகள் எவ்வளோ பெரிய வறுமைக்கு தள்ளப்படுது. அப்போ இதில் வந்து நாங்கள் உலக மக்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகு அல்ல இந்த காலத்திலேயே நீங்கள் வேகமாக சிந்திக்க வேண்டியது ஒரு இடதுசாரி சோசலிச உலகம்தான் இந்த உலகத்துக்கு தேவை. அப்போ அதுக்கான அறிவையும் அரசியல் அறிவையும் நீங்கள் தேடுங்களேன். நீங்கள் இந்த ஊடகங்கள், இப்போ இலங்கை தமிழில் தான் நாங்கள் கதைக்கிறோம். அப்போ தமிழ் ஊடகங்கள் எல்லாம் ஏதோ இந்த தகவல்களையும் இன்ஃபர்மேஷன், அந்த அறிவு, அந்த எங்கே எவ்வளோ குண்டடித்ததுன்னு தானே திரும்ப சொல்கிறீங்க.
அப்ப நீங்க சொல்லேக்குள்ள உங்களோட பங்கு என்ன? நீங்க எப்படி இத நிக்கோணும்? எப்படி நிக்கிறதுக்கு உலகத்துல யுத்தம் இல்லாம இருந்தா என்ன செய்யணும்ன்ற ஆய்வுகளையும், சிந்தனைகளையும் சேர்த்து சொல்லலாமே நீங்க. அப்படி சொல்ற குறைவு நான் பார்த்ததுல. அதுல வந்து உண்மையில திரும்பவும் சொல்றேன். வடகொரியாவுல என்ன நடந்தது? 1950ஆம் ஆண்டுல இருந்து 53ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 2.5 தொடக்கம் 3,00,000 மக்கள கொலை செய்திருக்குங்க. ராணுவம் வடகொரிய ராணுவம் உட்பட, போராளிகள் உட்பட, நாட்டு மக்கள் உட்பட சல்லடை போட்டு அந்த நாடு வெறுமையாக்கப்பட்டது. அப்ப நீங்க இப்ப 2,00,00,000 மக்கள் இருக்கணும்டா வடகொரியால. 50ஆம் ஆண்டு எத்தன வீதம் மக்கள் இருந்திருக்கணும்? கிட்டத்தட்ட 1,00,00,000 மக்கள்லாம் இருந்திருக்கணும். அப்போ 1,00,00,000 மக்கள்ல நீங்க யோசிச்சு பாருங்க. 3,00,000 மக்கள்ன்னு சொன்னா அதில எத்தன ஆ அ 20, 30 வீதம் ராணுவம் இறந்திருக்கும். அப்ப ம் அ அப்ப அவ்வளவு அப்ப எங்க இருக்கு அமெரிக்கா? நார்த் கொரியா அங்க இருக்கு. அப்ப தேவையில்லா சண்டை தானே. அப்ப இன்று வரைக்கும் அது இந்த பாதிப்பு அவைகளுக்கு இருக்கும். அந்த கோபம் இருக்கும். எல்லாம் இருக்கும். இப்ப அது மாரி வியட்நாம்ல நடந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆப்கானிஸ்தான்ல நடந்தது. முதல் ஆப்கானிஸ்தான்ல சோவியத் யூனியன் வந்து உதவி செய்ய அந்த நாட்டுக்கு உதவி செய்யத்தான் வந்தது. உதவி செய்ய வந்த நாட்ட அடிச்சு கலைக்கிறதுக்காகவே 5, 6 வருஷ சண்டையில எவ்வளவு இராணுவம் இறந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் இறந்தார்கள். எனவே இப்படி இப்படி உலக நாடு முழுக்க யுத்தம் செய்து கொண்டிருக்கு. அப்ப அவங்க வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்கிறதால அங்க கூடுதலா அவர்கள் வந்து இது இந்த இடதுசாரி கட்சி வெள்ளையிலாம இருக்கு. சோசலிச கட்சிகள் வெள்ளையிலாம இருக்கு. நிறைய சமாதான அமைப்புகள் உருவாக. அப்ப அறிவு அறிவு வளர்ந்தா தானே யுத்தம் உலகத்துல நிக்கும். அது எந்த நாட்டில என்றால். எந்த நாட்டில வேண்டான்னா, அந்த அறிவில்லாத பிரச்சனையில தான் இந்த யுத்தம் நடக்குது. அப்ப நாங்க அறிவ தேடோணும். அறிவுன்றது என்ன? சோசலிச அறிவு, சமூக அறிவு, வாழ்வியல் அறிவு. அதான அறிவு. அப்படி ஒரு அறிவின்ற உச்சம் எங்க வரும்? மார்க்சியத்துக்கெல்லாம் வரும். நீங்க ஒரு 10 நீங்க ஒரு புத்தகம் வாசிச்சீங்கன்டா கூட, நான் தமிழ் உலகத்துக்கு ஏதா சொல்றேன்னுண்டா, வாசிச்சீங்கன்னா, உங்களோட அறிவு உச்சம் வந்து ஒரு மார்க்சிய பொருளாதாரத்துக்குள்ள, ஒரு இடதுசாரி சிந்தனைக்குள்ள தான் நீங்க வருவீங்க. அப்ப நீங்க வருவீங்கன்றது உலக மக்கள் அப்படித்தான் வரலாம். அப்படித்தான் வந்திருக்கணும். ஜெர்மனியில உள்ள இடதுசாரிகள் எல்லாம் நிறைய வாசிச்சு, சிந்திச்சு, நல்ல அ பக்குவ நிலை அடைஞ்சிருக்கிறார்கள். அவர்களிடம் இரக்கம், அன்பு, நேர்மை எல்லாம் அவையற்றத்தான் இருக்கும் இடதுசாரிகள்ட்ட. எனவே அராஜகமானவர்கள்ட்ட ஒரு களவெடுக்கிற இப்ப இலங்கையில களவெடுத்து கொண்டு திரிகிறவர் ஒரு புத்தகம் வாசிப்பாரா? இடதுசாரி சிந்தனை இருக்குமா? சோசலிசம்ண்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? மாடு கடத்துறது, இந்த தூள் கடத்துறது, கள்ள மணல் கடத்துறதோ ஏதோ எல்லாமே. அதுகள்ல யாரு படிச்சிருக்குன்னு நீங்க கற்பனை செய்யுங்க. படிப்பறிவு அறவே இருக்காது. படிப்பறிவும் இல்ல, சமூக அறிவும் இல்ல, எந்த அறிவும் இல்ல. அப்படின்டா நேர்மையான ஆட்கள் களவெடுத்தோன்னு நீங்க வாழ்க்கையில கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எனவே இந்த யுத்தத்துக்கு காரணம் உலக மக்கள் வாசிக்காதது, இடதுசாரி சிந்தனைய புரியாதது, மார்க்சிய தத்துவத்தை விளங்கிக் கொள்ள இயலாது. இதுதான் காரணம். ஆனா தடுக்கிறதுக்கு வல்லரசுகள், பலமான நாடுகள் தடுக்கோணும். அதுக்கு பவர் இருக்கு. இப்ப ரஷ்யாட்ட இருக்குது, சீனாட்ட இருக்கு. அவர்கள் ஒரு மனத்தியாலும் ஒரு கதைக்கோணும். இந்த அவமானப்படுத்தி கதைக்கோணும். அவமானப்படுத்தின்டா இது மனித நாகரிகம், மனித நாகரிகத்துக்கு இழுக்கானது. ஒரு நல்ல அழகான உலகத்தை நாங்கள் சோசலிச ரீதியில படைக்க இருந்த நாங்கள், அமெரிக்கா இத குழப்பி குழப்பி எல்லா நாடுகளுடன் யுத்தம் செய்து, இப்படி ஒரு அழிவைச் செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சீனா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு உதவி செய்கிறது, முதலீடு செய்கிறதெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான யுத்தத்துக்கோ அல்லது அமெரிக்காவுக்கு எதிராக அல்ல. நாங்க மனிதாபிமான அடிப்படையில எங்களுக்கும் பொருளாதார ம் ம் வருமானமும் வருகிறது. அதோட நாங்கள் சேவை அடிப்படையில இந்த மக்களுக்கு செய்கிறோம். என்று சொல்லி சீன அதிபரோ அல்லது முக்கியமான உலகத் தலைவர்கள் வந்து பேசணும். இப்ப ஸ்பானியா தலைவர் பேசினது எவ்வளவோ இந்த உலகமே ஸ்பானியா நாட்டை வந்து போற்றிக் கொண்டிருக்கணும். ஏனென்றால் அவர்கள்லாம் துணிச்சலாக அமெரிக்காவினுடைய இந்த ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறார்கள். அப்ப அதே மாதிரி ஆசியாவில பெரிய தேசங்களாக இருக்கக்கூடிய இந்தியாவோ, அல்லது வலுவா சீனா ஒரு ஒரு சில வார்த்தைகள சொன்னதே தவிர, பாரிய அளவில சொல்லி ம் அவமான நிலைக்கு கொண்டு வரணும். அவர்களுக்கு சொன்னா தான் உலகம் கேட்கும். இப்ப நான் சொல்றதோ, இந்த தமிழ்ல சொல்றதோ வராது. ஆங்கில மொழிபெயர்ப்போட பெரிய அளவில பெரிய தலைவர்கள் சொன்னா தான் உலகம் கேட்கும். அவர்கள் இந்த மனிதாபிமான தத்துவார்த்த ரீதியில கதைக்கோணும். சும்மா சில கண்டனங்கள மட்டும் போடக்கூடாது. முழுக்க முழுக்க ஒரு மனத்தியால உரையாற்றோணும். ஒரு காலத்தில ஒரு 30 வருஷத்துக்கு முதல் இப்ப இருக்கிற வடகொரியா தலைவருடைய தந்தையார் பேசக்குள்ள பண்பாடு தெரியாது,
சக மற்ற நாடுகளை மதிக்கிற பண்பாடு தெரியாது அமெரிக்காவுக்குன்னு சொல்லி நேரடியாக ஒரு 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 உரையாடலில் சொல்லியிருந்தவர். அது பரவினது அந்த கதை. அப்படி நாங்கள் பண்பாடு இல்லாத இந்த அந்த அந்த இந்த யுத்தத்துக்கு யார் காரணமோ அவர்களுடைய பண்பாட்டில் கை வச்சு அந்த பண்பாட்டு விதமாக அவர்களை சுட்டி காட்டணும், வெள்ளி நகை ஆடணும். அப்படியான ஒரு தேவை தான் இருக்குது. ஏனென்றால் அதுக்கும் அடங்காட்டி ஒன்றும் செய்யலாது. அதான் அது இருக்குது. வெறும் கண்டிப்புண்டு இல்லை. அப்போ சண்டைக்கு சண்டை, யுத்தத்துக்கு யுத்தம், அவர்கள் அடித்த நாங்களும் அடிக்கிறோம், நாங்கள் அடித்தா அவர்கள் அடிக்கிறதுன்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து 2 பக்கம் பெரிய அழிவு தான் வரும். அது பலமாக இருக்குன்னு தெரியும் அமெரிக்கா. அது அது தாக்கி அழிச்சிடும் ஈரானை. ஏன்னா ஈரான் தாக்கு பிடிக்குதுன்றது ஓகே, நல்ல விஷயம். ஆனால் அது வந்து எவ்வளோ நாளைக்கு அது எப்படி அமையும்னு தெரியும். ஆனால் மக்கள் எதிர்ப்பும் ஊர்வலம் உலகம் முழுக்க வீதியில் இறங்கி ஊர்வலம் வைக்கிறதும் பெரிய இந்த 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 நாடுகள் தொடர்ச்சியாக இந்தியா, சீனா, ரஷ்யா கண்டித்து கொண்டிருக்கணும். ஒரு கருத்தியல் ரீதியாக கண்டிக்கணும். இப்படி மனிதகுலம் அழியுது, மனிதகுலத்துக்கு பெரிய ஆபத்து. இந்த யுத்தத்தில் வர புகைகளால் சூழல் மாசடையுது, மூச்சு திணற எத்தனையோ வருத்தங்கள் வருது. உடனடியாக நிறுத்தணும், அல்லது நாங்கள் மிகவும் கோபம் அடைய வேண்டி வரும். உங்களோட தொடர்புகளை, உங்கள் மீது நாங்கள் பொருளாதார தடைகளை, எங்களோட உறவுகளை நாங்கள் முறிக்க வேண்டி வரும்னு சொல்லி இந்த பெரிய நாடுகள் அமெரிக்காவுக்கு சொன்னால் தான் அங்கே போய் உரைக்கும். அதுதான் அந்த தீர்வுகள். அந்த தீர்வு பற்றித்தான் நீங்கள் ஊடகங்களும் தமிழ் ஊடகங்களும் கதைக்கணும். நீங்கள் வந்து சும்மா வெறும் செய்தி அங்கே அடித்தான் இங்கே அடித்தான் அது வெல்லும் இது வெல்லுமென்று தான் நீங்கள் கதைக்கிறீங்க. நீங்களே இடதுசாரி அறிவில்லாமல் ஊடகம் நடத்துகிறீங்க. இப்போ புதுக்க யூடியூப் திறக்கணும் தானே யாழ்ப்பாணத்தில் எல்லாரும். அவர்கள் எந்த புத்தகத்தை எதை வாசித்தவர்கள்? அது பெரிய வில்லங்கமாக இருக்குது. அது வந்து நீங்கள் தொழிலை பழிப்பீங்க, தொழிலில் உத்தியோகம் விட்டுவீங்க. நீங்கள் வந்து உத்தியோகம்ண்டா என்னென்னு தெரியாது உங்களுக்கு விவசாயம் ஒரு உத்தியோகம்ன்றே தெரியாது. அரசாங்கத்தில் போய் வேலை செய்கிற அந்த 12,00,000 13,00,000 தான் உத்தியோகம். அதான் நாட்டு மக்கள். அது நாட்டு மக்களா? உத்தியோகம் செய்கிறவே நாட்டு மக்களுக்குள்ள வருமா? இல்லையே. விவசாயம் கைத்தொழில் செய்கிற மக்கள் தானே நாட்டு மக்கள். அப்போ என்னண்டு நீங்கள் விவசாயத்தின் முக்கியத்துவம் தெரியாமல் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஊர்வலம் செய்து கொண்டு தெரிவிங்க. இது கமன் செய்ய தெரியாது, மீன் பிடிக்க தெரியாது, ஊர்வலம் செய்ய மட்டும் தெரியும். உங்களை இப்போ கட்டாயம் என்னத்துக்கு எடுக்கணும் உங்களை உத்தியோகத்துக்கு? உங்களை 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 இனி 40,000 பேரை தான் பல்கலைக்கழகத்துக்கு எடுக்கணும். கொஞ்சம் சரி பாவம்னு சொல்லி ஒரு 55,000 பேரை எடுத்தால் நீங்கள் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துட்டு கிடைக்கிற நேரம் போக வேண்டியானே, மிச்ச நேரம் போய் காமத்தில் நிற்க வேண்டியானே தோட்டத்தில். என்ன உத்தியோகம் மட்டும் உண்டு. இப்படி தான் அந்த போராட்டம் ஆரம்பித்ததே உத்தியோகம் உண்டு. எனவே நீங்கள் வந்து அறிவுக்குள்ளே வர போகிற இல்லை. இந்த கணக்க யூடியூப்பர்கள் பார்த்துருக்குறேன். கணக்க தவறுகள் விடு. நம்ம அது வந்து தவறுகள் அது வரும். ஏனெண்டா அவைகள்கிட்ட இடதுசாரி அறிவில்லை, மார்க்சிய அறிவில்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 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 சமுதாய அறிவுகளுக்குள்ள வரையில் அவைகள் படிச்சிருக்கணும். அட்வான்ஸ் லெவல் படிச்சிருப்பினோம், கேம்பஸ் மட்டும் படிச்சிருப்பினோம், 10ஆம் வகுப்பு படிச்சிருப்பினோம். எல்லாமே கதை கேட்கல. அந்த ஓமானவமயங்கள் இந்த தொடர்புகள் எல்லாம் பிழைக்குது. நீங்கள் பாருங்கள், பெரிய வீட்டை கட்டினா பெருசாக புகழ்கிறார்கள். பெரிய வீடு கட்டிட்டு பெரிய அறையறாக கிடக்காம். 10 கோடிக்கு 5 கோடிக்கு வீடு கட்டிட்டோமா, அங்கே தரைக்கப்பட்ட மரங்களை பற்றி பெரிய வீடு சும்மா தேவையில்லாமல் கிடந்து அதுக்கு வீண் சொத்து அசையா சொத்து போட்டு வச்சுருக்கிறீங்க தானே. 5 கோடிக்கும் வந்து நீங்கள் மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை உருவாக்கையில் நீங்கள் வந்து கோடியாக வீட்டுக்குள்ளே போட்டதை யூடியூப்பர் எடுத்து பெரிய விலாசமாக ஐயோ நீங்கள் இப்படி ஒரு வீட்டை கட்டிட்டீங்கன்னு எத்தனை மரத்தை தரித்து எத்தனை வேலியை கட்டி மதிலை கட்டி நீங்கள் வந்து சும்மா சும்மா சொத்தை அப்படியே போட்டிருக்குறீங்க. ஒரு அளவான சிக்கனமான எளிமையான அளவான வீடு தானே எல்லாருக்கும் தேவை. அங்கால இருக்கிற ஓலை குடிசைக்கு முன்னால் நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது அதை காட்டி பெருமைப்படுத்தி கனவுகள் இருந்துருக்குங்க சினிமா காலத்தில். அந்த கனவுகளை இப்போ நிறைவேற்றுறீங்க. அப்போ ஒரு பக்குவம் வேணாமா? ஒரு நடுத்தர வாழ்க்கையோடு தான் நாங்கள் போகணும். பிறகு நாடு விவசாயம் எங்களோட நாடு இலங்கை பொருளாதாரத்தில் முன்னேறக்குள்ள பிறகு நாங்கள் படிப்படியாக சின்ன இதுகளை நாங்கள் ஒரு சந்தோஷங்களை அனுபவிக்கலாம். நான் வேணாம்னு சொல்லலை. ஆனால் வந்து ஒரு முதலீடுகளுக்கு கொண்டு போடாமல் அதுக்குள்ளே காசை கொட்டுறது, அல்லது மரங்களை தரித்து பெரிய பெரிய வீடுகளை கட்டுறது, அந்த இடத்துல எத்தனை வாழை மரங்கள் நடலாம், கல்லை பதிக்கிறது, என்ன மண்ணில் முழுக்க கல்லை பதிக்கிறது. நான் ஒரு 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 வரை கொண்டு தான் நான் இந்த அளவான மேலே 4.5 கீழே 4.5 7 7 49 சதுர மீட்டருக்குள்ளே வீடு அமைக்கலாம்.
தாராளமாக காணும். 3 புள்ள 3 பிள்ளைக்காரர் 3 பிள்ளை தான் என் போர்டர். அதுக்கப்புறம் 4வது பிள்ளை பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு நீங்கள் மாதம் 10,000 கட்டணும் 4வது பிள்ளைக்கு. 5வது பிள்ளை டாஃப்னிஷ் இருக்கக்கூடாது. ஸோ இது அது அடுத்தது. அது வேறு அடுத்த தலைப்பு. நான் இதெல்லாம் கதைச்சிருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா பழைய இதுகளுக்குள்ள போய் பாருங்கள். சுருக்கமாக நான் ஈரான் யுத்தத்துக்கு தொடங்கி இங்கே முடிச்சிருக்கிறேன். எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தானே. அந்த தலைப்புகள் ஒரு தலைப்புக்குள்ளே தான் நிற்கணும் இங்கே ஒரு கட்டாயமும் இல்லை. அது இலக்கணப்படி இருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து சொல்ல வர பாதையில் நிறைய தொடர்பு இருக்கும். ஒன்றுக்கொண்டு தொடர்பு இருக்கும். யா நீங்கள் சிந்திங்க, வாசிங்க. இதுதான் உங்களுக்கு விட தரும். இதோடு நிற்க போகிறதில்ல. இப்போ டிக்டாக் வந்திருக்கு தெரியும் தானே உங்களுக்கு. புத்தகங்கள் வாசிக்க போகிறதில்ல மக்கள். அப்போ எங்கே இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு கார்ட்டூன் விளையாடி முதல் இப்போ 20-30 வருஷத்துக்கு முதல் சின்ன பிள்ளைகள் 12 வயதில் கார்ட்டூன் விளையாடணும். ஆளையாள் சுடுறது, இராணுவ சண்டை அதுகள்லாம் விளையாடணும் இங்கே யூரோப்பாவில். அதுன்ற பின்விளைவு தான் இப்போ யுத்தமாக மாறி இருக்கு. இப்போ டிக்டாக்குகளும் எல்லாம் வந்து உங்களை வாசிக்க விடாமல் சிந்திக்க விடாமல் வச்சுருக்கு. இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே ஆளுக்காள் ரோட்டில் ஆணையக்குள்ளே அடிபட்டு கொலை செய்கிற அளவுக்கு உலகம் கொண்டு போய் கொண்டிருக்கு. இதை புரிஞ்சு கொண்டு நீங்கள் அறிவுத்தளத்துக்கு வந்து நல்ல ஒரு உலகத்தை படைக்கிற பக்கத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஊடகங்களும் சிந்திப்பீங்கன்னு சொன்னால் தான் அடுத்த கட்டம் உங்களோட பேர பிள்ளை உங்களோட கூட்ட பிள்ளை உயிர் வாழும் அந்த இருத்தலை உறுதி செய்யும். எனவே இப்போ இருக்கிற நீங்கள் ஈரான் யுத்தத்தை பார்த்து இனியாவது நீங்கள் சரியான பக்குவப்படணும்னு சொல்கிறேன். தமிழ் உலகத்தை தமிழ் மூலம் கதைக்கிறதால சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த கருத்தை நீங்கள் ஆங்கிலம் தெரிஞ்ச நீங்கள் ஆங்கிலத்துக்குள்ளாரும் கொண்டு போகலாம். திரும்ப திரும்ப ஆங்கிலத்துக்குலாம் என்ன கதைக்கிறீங்க. நீங்கள் இப்போ இலங்கையில் ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்றை உருவாக்கையில் நீங்கள் ஆங்கிலத்திலேயே கதைக்கிறது இதுக்குள்ள தான் சுத்துறோம். ஸோ அந்த குறைபாடு தமிழ்நாட்டிலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ கிட்டடியில் ஒன்று திறந்திருக்கணும். ஆனால் வடிவாக தெரியாது முழுசாக நடக்குதாண்டு. அப்போ எங்கட நல்ல கருத்துகள் வந்து உலகத்துக்கு போகணுமெண்டா ஆங்கில மீடியம் திறக்கணும். நீங்கள் ஊடகங்கள் அதுவும் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை தான் இருக்கணும். நீங்கள் வந்து வலதுசாரிக்கு வக்காலத்து வாங்குறதா போய் ஆங்கில ஊடகத்தை செய்து கடைசியாக இருக்கிறதையும் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. நீங்கள் இருக்கிறதையும் இன்னும் குட்டிச்சுவராக்கிடுவீங்க. ஸோ எல்லோரும் கவனமாக இருப்போம், பொறுப்பாக இருப்போம். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பொறுப்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு மனிதன் என்ற வகையில் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீராறு சொல்கிறதுக்கு அல்லது நீர் வந்து அறிவாளியாக இருக்கிறீர்களா என்ற உங்களோட கேள்விகள் கப்பால் நான் மனிதன், எனக்கு உரிமை இருக்குது, நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.